அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் புக் ரிவ்யூ சீரீஸில் த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்பிள்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை தான் நம்ம ரிவ்யூ பண்ணி கொண்டு வர்றோம். சென்ற வீடியோவில் கேரக்டர் எத்திக்ஸ்னா என்ன, பர்சனாலிட்டி எத்திக்ஸ்னா என்ன என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த கேரக்டர் எத்திக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமானது, இஸ்லாமும் எந்த அளவுக்கு இந்த கேரக்டர் எத்திக்ஸை பற்றி பேசுது, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுது என்பதை பற்றி நம்ம சென்ற வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், இந்த புத்தகத்தில் இவர் யூஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான டூலான பேரடைம் ஷிஃப்டிங் சொல்றது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட்ல போடுங்க. பேரடைம் ஷிஃப்டிங், பேரடைம்ன்றது வந்து நம்ம ஒரு விடயத்தை பார்க்கின்ற அந்த பார்வை, அந்த பெர்ஸ்பெக்டிவ், இதுக்கு தான் பேரடைம்வாங்க. நம்ம ஒரு விஷயத்தை எந்த கோணத்தில் பார்க்குறோம், அந்த பார்க்கின்ற அந்த கோணத்தை, அந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றுறதுக்கு தான் பேரடைம் ஷிஃப்டிங்வாங்க. ஒரு விதத்தில் நம்ம ஒரு விடயத்தை பார்ப்போம், அந்த விடயத்தை பார்க்கின்ற கோணத்தை நம்ம மாற்றினோம்னு சொன்னால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அதுவாக அமையும். நம்ம ஒன்றை பிரச்சனையாகவே நினைச்சு கொண்டு இருப்போம், ஆனால் அது உண்மையிலே பிரச்சனையாக இருக்காது, நம்முடைய பார்வையில தான் பிள்ளை இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவை நாங்கள் அப்படியே மாற்றினோம்னு சொன்னால் அது பிரச்சனையாகவே இருக்காது, தானாகவே சால்வ் ஆயிரும். இதில் 2 அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த 2 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு விளங்கும் இந்த பேரடைம் ஷிஃப்டிங் என்னன்றது. இவர் ஒரு நாள் சப்வேல போயிட்டு கொண்டு இருக்கிறாரு. இந்த சப்வேல போயிட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் 2 பிள்ளைகளோட ஒரு வாப்பா வந்து சப்வேல ஏறுறாரு. இந்த 2 பிள்ளையும் என்ன செஞ்சோம், அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ரொம்பவுமே தொல்லை கொடுக்குது. வாப்பா அதை பத்தி பொருட்படுத்துறதும் இல்லை, எந்த ஒரு கணக்குமே இல்லை, அவருடைய பாட்டில் இருக்கிறாரு. எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது. ஸ்டீஃபன் ஆர் கவி இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு அந்த பிள்ளையோட தொந்தரவு தாங்கிக்கொள்ள இல்லாம வாப்பாவை தட்டி சொல்றாரு, உங்களோட இந்த புள்ளையகம் பார்த்துக்கொள்றீங்களா, புள்ள ரொம்பவுமே தொந்தரவு கொடுக்குதுன்றதை வந்து சொல்லிடுறாரு. சொன்ன உடனே தான் வாப்பா சாரி நான் அதை கவனிக்கல, மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் இப்போதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரணும், அந்த 1 ஹவருக்கு முத தான் இந்த 2 பிள்ளையோட உமா செத்துட்டு, அவரோட பொண்டாடி செத்துட்டு, அதை எனக்கு என்ன செஞ்சு கொள்றேன்னு தெரியாமல் நான் இருந்துட்டேன்னு சொல்லி மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொள்றேன்றதை சொல்றாரு. இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் ஸ்டீஃபன் ஆர் கவி அவருடைய பேரடைம் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு, ஏன்னா இவ்வளோ நேரம் அந்த பிள்ளைய வந்து தொந்தரவா பார்க்குறாரு, இந்த பிள்ளைகள் 2மே ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுன்றதை பார்க்குறாரு. என்னடா வாப்பா இப்படி கவனிக்காம இருக்கிறாரு, இந்த புள்ளை வளர்க்குற முறையா, வாப்பா இப்படி கணக்கெடுக்காம இருக்கிறாருன்னு சொல்லி வாப்பட மேல ஒரு கோபமும் தவறான எண்ணமும் வருது, அந்த பிள்ளைகள மேல கோபமும் ஒரு தவறான எண்ணமும் வருது. ஆனா இந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்க 2 பேரும் உம்மா வந்து செத்துட்டாங்க அந்த உடனே இவரோட மனசுல அது அப்படியே மாறுது, அந்த கோபம் அப்படியே இல்லாம போகுது, இவர்களை பற்றி இருந்த தவறான எண்ணம் இல்லாம போகுது. உம்மா செத்துட்டாங்க அது கூட தெரியாம இந்த பிள்ளைகள் இப்படி விளையாடி கொண்டு இருக்குது, இப்ப உம்மோட டெட் பாடியை காண்ற நேரத்துல இந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும், இப்படி விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி அழுந்து புலம்பும்ன்றது மண்டைக்கு வருது. பொண்டாடி இல்லாம போயிட்டா இவர் எப்படி இந்த பிள்ளைகள் 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள போறாரு, தனியா அவரை பத்தியான ஒரு சேட்னஸ் உண்டு உள்ள வருது. இவ்வளவு நேரம் இருந்த அந்த கோபம் அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. இப்ப அந்த கோபம் இல்லை, இப்ப அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய தொந்தரவா விளங்குது இல்ல, பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணாதது பெரிய ஒரு குற்றமா இவருக்கு விளங்குது இல்ல. இதுதான் பேரடைம் ஷிஃப்ட். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நம்ம சில நேரத்துக்கு பார்க்கிற பார்வை, நம்முடைய அந்த கோணத்தை மாத்தி கொண்டோம்னு சொன்னால் அது பிரச்சனை நமக்கு பிரச்சனையா விளங்காது. பல நேரங்களில் நமக்கு அதிகமா கோவம் போற இடமே நம்ம பிள்ளைங்க மேலதான். அந்த பிள்ளை ஏதாவது செய்யறதா நம்ம கோவப்பட்டு அடிச்சிருவோம், ஏசிடுவோம். அப்ப இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இவர் ஒரு நாள் இந்த ரூம்ல இருந்து புத்தகம் எழுந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மகன் என்ன செய்யறான்னு சொன்னால், பாத்ரூம் கதவு தட்டிக்கொண்டே இருக்கிறான். பாத்ரூம்குள்ள இன்னொரு மகன் இருக்கிறான். அதை தெரிஞ்சுக்கொண்டே இந்த மகன் கதவு தட்டிக்கொண்டே இருக்கிறான். இல்ல இவன் தட்டிக்கொண்டே இருக்கிறான். இவருக்கு இந்த கன்சென்ட்ரேட் பண்ணி புக் வேலை செஞ்சு கொள்ள முடியாது. கோவம் உச்சத்துல வந்த உடனே போயிட்டு புள்ளை கத்துறாரு. இந்த பாத்ரூம்ல தான் ஆள் இருக்கிறான்னு தெரிந்தானே ரூமுக்கு போகணும்னு சொல்லி ஏசி அனுப்பிடுறாரு. கண்ணில் கண்ணீர் கொட்டி கொண்டு புள்ள ரூமுக்கு போயாச்சு. இவர் ஏசிட்டு ரூமுக்கு வர்றதுக்கு திரும்புறாரு. திரும்ப நேரத்தில் பார்க்குறாரு, மற்ற பொடியன் மூக்கில் ரத்தம் வடிச்சு கொண்டு சோஃபால இருந்து கொண்டு இருக்கிறான். இவன் விளையாட்டு நேரத்தில் அந்த பொடியன் மூக்குக்கு பட்டு மூக்கால் ரத்தம் வடிஞ்சு கொண்டு இருக்குது. தம்பிக்காரன் இவன் என்ன செய்ய பார்த்துருக்கிறான்னு சொன்னால், பாத்ரூம்ல போயிட்டு புடவையில தண்ணி நினைச்சிட்டு வந்து ரத்தத்தை தொடக்க பார்த்துருக்கான். இவர் நினைச்சிட்டாரு புள்ள வந்து தொந்தரவு கொடுக்குது, பாத்ரூம்ல ஈக்கிறது தெரிஞ்சு பாத்ரூம் கதவு தட்டுதுன்னு நினைச்சுக்கிறாரு. இதை பார்த்தது தம்பிக்காரன் நானுக்கு உதவி செய்ய நினைச்சிருக்கான், ரத்தத்தை நிப்பாட்ட நினைச்சிருக்கான், நல்ல ஒரு காரியத்தை தான் செய்ய நினைச்சிருக்கான்ற அந்த கோவம் இப்ப இவர்கிட்ட மேல ஒரு கில்ட்டி வந்துட்டு, அடே நான் தெரியாம நம்ம அவனை திட்டிட்டனே, ஏசிட்டனே, கில்ட்டினஸ் வந்து அவருக்குள்ள வருது. இதுதான் நம்ம பல பேருக்கு கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கும். நம்ம புள்ள அப்படி செய்து இப்படி செய்து அதை செய்து இதை செய்துன்னு யோசிச்சிருப்போம். அவன் ஏன் செய்யறான், எதுக்கு செய்யறான், என்ன பிரச்சனை என்ற கோணத்துல நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். இப்போ இவருடைய இவ்வளோ நேரம் வந்து புள்ளிட மேலே இருந்த கோவம், இவன் எனக்கு தொந்தரவு படுத்தி கொண்டிருக்கிறான், எனக்கு எழுந்த விட்டுறான் இல்லை, இந்த கோவம் முழுதாக இல்லாமல் போயிட்டு அந்த பொடியண்ட மேலே நல்ல ஒரு எண்ணம் வருது. சாதாரண நம்முடைய பார்வை, நம்முடைய கோணம் இந்த பேரடைமை ஷிஃப்ட் பண்ணினது தான். இருந்த கோவம் அப்படியே இல்லாமல் போயிட்டு. இப்போ இதை அவர் சொல்றாரு, அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கே இருக்கும்னு சொன்னால் நம்ம பார்க்குற பார்வையை மாற்றினால், நம்முடைய அந்த கோணத்தை மாற்றினால் அதற்கு தீர்வு இருக்கும் என்பதை அழகான பல எக்ஸாம்பிள் விளக்குறாரு. இந்த 2 எக்ஸாம்பிள் ரொம்பவே நல்ல ஒரு டச்சிங்கான எக்ஸாம்பிள்னால இந்த 2 எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இஸ்லாத்துல நீங்க எடுத்து பார்த்தாலும் இஸ்லாமும் இதே தான் சொல்லுது. நம்முடைய பார்க்குற அந்த பார்வை பெர்ஸ்பெக்டிவை மாற்றினு சொன்னால் பல பிரச்சனைகள் நம்ம இடத்துல தீரும்ன்றதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய லைஃப்ல இதைத்தான் பல நேரங்களில் செய்வாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் வந்து பள்ளிவாசல் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்குள்ள வர்றாரு. பள்ளிவாசல் சொன்னா நம்ம பள்ளிவாசல் இருக்காது, ஒரு இடத்துல வந்து 4 கம்பன் நாட்டி ஒரு இலக்கோலையால கூரையை போட்டு வச்சிருப்பாங்க. சரி இது ஏதோ ஒதுங்குற இடம் நினைச்சு அவர் அன்னைக்கு வந்து சிறுநீர் கழிக்கிறாரு, மூத்திரத்தை பேஞ்சிடுறாரு. சஹாபாக்கள் உடனே கோம்போது கோவப்பட்டு எழும்புறாங்க. ரசூல் என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் கையை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க, விட்டுருங்க. அவர் அதை முடிக்க காட்டி விட்டுருங்கன்னு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த கிராமவாசியை கூப்பிட்டு சொல்றாரு, இது பள்ளிவாசல், இது நம்ம அல்லாஹ் வணங்குற இடம், இது அல்லாஹ் வணங்கு திக்ர் செய்யற இடம், குர்ஆன் ஓதுற இடம், இந்த இடத்துல வந்து இப்படி மலஜலம் கழிக்கிறது பேர்பட்ட காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரசூல்லா வந்து தாவா பண்ணிட்டு அனுப்பிட்டு சொல்றாங்க, தண்ணி ஒரு பாலியை கொண்டு வாங்கன்னு சொல்லி ரசூல்லா அந்த இடத்த கழுவி விட்டுறாங்க. பாருங்க, கோவப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். பள்ளிவாசல்ல ஒருத்தர் வந்து மூத்திரத்தை பெய்யறாருன்னு சொன்னால் எவ்வளவு கோம்பம், யாருக்குனாலும் கோம்பம், சஹாபாக்களுக்கு கோவம் போகுது. ஆனா ரசூல் என்ன செய்யறாங்க, சிறுநீர் கழிக்கிறாருன்னு சொன்னால் பள்ளிவாசல்ல இவர் வந்து இந்த இடத்தை சேர்ந்தவர் இல்ல, அப்ப இது பள்ளிவாசல்ன்றது தெரியாம இவர் செய்யறாரு, நாங்க இந்த நேரத்துல கோவப்பட்டோம் வைங்களே இது தப்பா போயிடும் என்பதை அறிந்து கொண்டு ரசூல் அழகான முறையில அவங்களுடைய அந்த பேரடைமை ஷிஃப்ட் பண்றாங்க. எல்லாரும் ஒரு கோணத்துல பாக்குறாங்க, அப்படியே பள்ளிவாசலுக்குள்ள வந்து சிறுநீரை கழிக்கிறான்ற ஒரு ஆங்கிள் பாக்குறாங்க. ஆனா ரசூல்லா மட்டும் அந்த ஆங்கிள் அப்படியே மாத்தி, இவர் இதை செய்வதற்கு காரணம் தெரியாம செய்யறாரு போல, இவர் இந்த ஏரியா இல்ல போல, பேரடைமை ஷிஃப்ட் பண்றாங்க. பெரிய ஒரு பிரச்சனை நடக்கக்கூடிய ஒரு இடம் பிரச்சனையே இல்லாம சுமூகமா முடியுது. குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், பல பிரச்சனைகள் நம்ம பாக்குற பார்வை நம்ம கொஞ்சம் லைட்டா மாத்தினோம்னு சொன்னால் பல பிரச்சனைகள் நமக்கு தீர்க்கலாம் என்பதை இஸ்லாம் கூட நமக்கு அழகான முறையில் வழிகாட்டுது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிச்சு கொண்டு இருப்பாங்க பள்ளிவாசல்ல, பின்னாடி ஆம்பளை வருவாங்க, அதே போல பெண்களும் வந்து தொழுவாங்க. குழந்தை புள்ளைய பள்ளிவாசல்ல தொட்டில் மாதிரி கெட்டி உம்மமார்கள் தொழுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நீண்ட நேரம் பெரிய ஒரு கிராத் ஓதி தொழுவிக்கணும்ன்ற ஆசை தொழுவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் புள்ளை அழுகிற சத்தம் எனக்கு கேட்குது. பிள்ளை அழுகிற சத்தம் கேட்ட உடனே நான் செய்றேன், வேகமாக தொழுந்து முடிச்சிடுறேன். ஏன்னு சொன்னால் அந்த புள்ளையுடைய தாயுடைய உள்ளம் புண்படும். அட புல் அழுவுது, ரசூலுல்லாஹ் வேற ஓதி கொண்டு இருக்கிறாங்க, இந்த புல்லை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருக்குது, என்சரி ஆசை சொல்லுவாங்களோ, யாராவது ஏதாவது ஏசுவாங்களோ, அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். இல்லாட்டி புள்ளைக்கு வந்து ஏதாவது புல்லை இப்படி சும்மா அழுவாதே, ஏதாவது கடிச்சிட்டோ எறும்பு கடிக்குதோ, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும். அந்த உம்முடைய உள்ளம் வந்து ஒரு இடத்துல இருக்காது. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் நீண்ட நேரம் தொழுறதுக்கு ஆசையில தொழிச்சு கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் புல் அழுகிற சத்தம் கேட்ட உடனே தாயுடைய உள்ளம் புண்படும், அதனால நான் வேகமா தொழிச்சு முடிச்சிடுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புல்லை ஏன் கூட்டு வந்தீங்க, இப்படி எல்லாம் ஏசல்ல, கோவப்படாமல் அது அழகான முறையில ஹேண்டில் பண்றாங்க. புல்லன்னா அப்படிதான் அழுவும், பால் தேவைப்பட்டிருக்கும், பசியா இருக்கும், அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவா அப்படி ஃபுல்லா மாத்துறாங்க. நம்ம பள்ளிவாசல்ல என்ன நடக்கும், ஜும்மாக்கு வந்து சின்ன பிள்ளைல வாப்பமார்க்க சின்னது கூட்டு வருவாங்க, புல்ல அங்கேங்க ஓடும், உடனே இங்க 4 வயசானவங்க பிள்ளைகள் எல்லாம் பள்ளிவாசல் கூட்டு வரலுமா இப்படின்னு சொல்லி கண்டிக்கிறது. பாப்பாவும் நினைச்சிட்டு வருமா, நாளை அடுத்த கிழமைக்கு இவனை கூட்டு போயிடக்கூடாது இப்படி நினைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் அந்த புள்ள பெருசா மட்டும் பள்ளிவாசலுக்கு வராது, பள்ளியோட இருக்கக்கூடிய தொடர்பு எல்லாம் போயிடும். ரசூல் என்ன செய்யறாங்க, அழகா இதாக்குறாங்க. ரசூல்ல சும்மா சரி அங்கே ஏசினாங்கன்னு வைங்களே, சின்ன பிள்ளை எல்லாம் கூட்டு வராதீங்க எப்படி இருந்தா சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த தாய் பள்ளிவாசலுக்கு வரமாட்டா, பள்ளியோட இருக்கக்கூடிய கனெக்ஷன் எல்லாம் போயிடும். ரசூல் யாரையும் கண்டிக்கல, ஏசல்ல, தாயுடைய உள்ளத்தை புரிஞ்சு கொள்றாங்க, பாக்குறாங்க அந்த புள்ள சின்ன புள்ள, உடனே அந்த பேரடைமை ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. அல்லாஹ் கூட திருமறையில சொல்லும் போது என்ன சொல்றான், பிசினஸ்ல லொஸ்ட் ஆயிட்டோம், ஏதாவது பெரிய பிரச்சனை வருது, இந்த நேரத்துல நம்ம மைண்ட் என்ன செய்யும், பல பேர் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் கூட போயிட்டுவாங்க. அந்த செகண்ட்ல நமக்கு கோவமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், இந்த வரக்கூடிய அந்த செகண்ட் இருக்குது, இது ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு நேரம். இந்த நேரத்துல நாம வந்து ஒழுங்கா முடிவெடுக்க மாட்டோம், தப்பான முடிவு எடுக்கிறது தான் யோசிப்போம். அதனாலதான் சூசைடா இருக்கலாம், இன்னொருத்தர கொல்றதா இருக்கலாம், அடிக்கிறதா இருக்கலாம், இது எல்லாமே அந்த சடனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சிச்சுவேஷனை நாங்க கொஞ்சம் தாண்டி வைங்க, ஒரு 5 நிமிஷம் நம்ம காமா இருந்துட்டோம், அந்த சிச்சுவேஷனை நாங்க எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணல, கோவப்படல, 5 செகண்ட் ஒரு 5 நிமிஷம் நம்ம கழிச்சிட்டோம்னு சொன்னால் 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இருக்கும், கொஞ்சம் யோசிக்கிறதுக்கான அறிவு நமக்கு வரும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது, ஏதாவது முசீபத்து வருது, இந்த நேரத்துல என்ன செய்யுங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு வந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம உடனே என்ன செஞ்சிடும், நாமளே அல்லாஹ் கிட்ட போறவங்க தான். இப்போ நம்ம பிசினஸ்ல ஒரு கோடி லொஸ்ட் ஆயிட்டு வைங்களே, அந்த நேரத்தில் நமக்கு எப்படி இருக்கும், அடைய வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம முடிவு எடுத்தால் சுவர தப்பான முடிவு எடுப்போம். இஸ்லாம் என்ன சொல்லுது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாமளே அல்லாஹ்ட்ட போகக்கூடியது, சரி ஒரு கோடி தானே நான் சம்பாதிச்சதுதான், நான் சரி மறுபடியும் எப்படியாவது சம்பாதிச்சிடறேன், எல்லாம் விதி தான், அல்லாஹ் நாடியபடி நடக்குது, ஹைர வச்சிருப்பான். நமக்கு அழகான முறை நம்மளுடைய பேரடைமை ஷிஃப்ட் பண்றதுக்கு வழி காட்டுது. உடனே அல்லாஹ் மேல பார்த்த போட்டு, அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் எல்லாம் நடக்குதுன்னு போட்டு, அந்த விதியில ஒரு நலவு இருக்குதுன்னு போட்டுன்னு சொல்லி நம்மள என்ன செய்யுது, அந்த செகண்டை வந்து அப்படியே பேரடைமை ஷிஃப்ட் பண்றதுக்கு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. அப்போ இந்த பேரடைம் ஷிஃப்டிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நம்ம பிரச்சனை இல்லாமல் ஆக்குறதுக்கு நம்முடைய பார்க்குற அந்த கோணத்தை மாற்றினால் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்கின்றதை இந்த புத்தகத்தில் இவர் பேரடைம் ஷிஃப்டிங் ஊடாக நமக்கு சொல்லி காட்டுறாரு. அப்போ இவர் சொல்லக்கூடிய அந்த 7 பழக்கங்கள் என்ன, அந்த 7 பழக்கங்கள் எப்படி நமக்கு உதவ போகுது, நம்முடைய ரோலை, அது வாப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், நம்ம ஒரு டீச்சராக இருக்கலாம், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நம்ம ஒரு மேனேஜராக இருக்கலாம், பொஸ்ஸாக இருக்கலாம், ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம், நம்ம ப்ளே பண்ணக்கூடிய ரோலை நல்ல எஃபெக்டிவான முறையில் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த 7 ஹேபிட்ஸ்கள் எப்படி நமக்கு உதவ போகுது, அது என்னென்ன 7 ஹேபிட்ஸ்கள் என்பதை இன்ஷால்லா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் ஜாவித் பூசோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.